ஓம் குருவே போற்றி. அதாவது உங்கள் கனவுல தாங்கள் உங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகிற மாதிரி கண்டாலோ அல்லது காயப்படுற மாதிரி, அதாவது வெட்டு காயங்கள் அல்லது இரத்த குறைகள், கீழே விழுத மாதிரி, அது ஓடிக்கிட்டு இருக்கப்பல கீழே விழுந்து காயப்படுற மாதிரியோ அந்த மாதிரி கண்டா அதோட அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லது செய்யக்கூடிய திசா புத்திகள் தடைப்படுறதுக்கு உள்ள அறிகுறி. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எது எப்படி சொல்லலாம், வருமானங்கள் தடைப்படும், அல்லது நீங்கள் யாராவது இப்போ பணம் வட்டி கொடுக்குற வாங்கல் இப்போ வட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கனவு அந்த பணம் விரயமாயிரும். அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல் அல்லது வியாபாரம் பார்ப்பாங்க, வியாபாரத்தில் நல்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை பெரிய பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு அது தடைப்பட போகுதுன்னு அறிகுறி. அது உங்கள் சாதகத்தை பார்த்து என்ன தசாபுத்தி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கிடுங்க. சரி பண்ண என்ன, அதுக்குள்ளே கோயில் குளங்கள் அந்த மாதிரி போனாலே சரியாகும். முக்கியமாக அந்தந்த நட்சத்திரம் வரும்போது முடிஞ்சளவு இந்த கோயிலுக்கு போங்க. அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி. கிழமைக்கு சூனியம் அப்படின்னா கிடையாது, என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னா கிடையாது. சாமி கும்பிட்றதுக்கு கிழமை தேவையில்லை, உண்மையான பக்தி இருந்தால் போதும். இன்னொன்று, கடமைக்கு கோயிலுக்கு போய் நம்ம பரிகாரம் கழிக்கணும்னு நினச்சி போகாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு முன்பிறவியில் முன்ஜென்மமோ இல்லை இப்பிறவியிலோ ஏதோ எப்பிறவியிலோ செய்த பாவங்கள் உங்களை திசை புத்தி மாற்றும். அதனால் நீங்கள் அதைத்தான் செய்யணும், அதை கழிக்கிறதுக்காண்டி தான் போகக்கூடாது. உண்மையாக பக்தியோடு போய் சாமியை வணங்கி வந்தாலே போதும், சரியாயிடும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போட்டுவிடும், கண்டிப்பாக நான் உடனே தெரியப்படுத்தேன். ஓம் நம சிவாய.